பார்த்தா பாங்காரி இறங்கி போயிருக்கா. கிளி பறந்து போகாம பின்ன உருண்டு போகுமா? வீடு பக்கம் தான், வந்து சேர்ந்துருவா. வாயை மூடிட்டு வாடி. சரிப்பா. எரும மாதிரி நடக்குது பாரு. ஏன்பா தங்கச்சி மாப்பிள்ளை நல்லா இருக்காங்களா? உங்களை நல்லா கவனிச்சாங்களா? கண்ணியமா ஏதாவது சொல்லி அமிச்சுதாப்பா? சொன்ன மாப்பிள்ளைக்கு சொந்தத்துல டவுன்ல 2 கடை இருக்குதான். நீ அங்க வந்துட்டா வீட்டோட தங்கி கடையும் பாத்துக்கலாமா. கண்ணியம்மா கூட சொன்னிச்சு எப்படியாவது அண்ணன் அனுப்பிச்சு வைங்கன்னு. போறியா? டவுனுக்கு போறேன். ஆனா நான் வேற வேலை பாத்துக்கிறேன். வேற வேலையா? என்ன கலெக்டர் உத்தியமா பார்க்க போற? நினைப்பு தாண்டா பொழப்ப கெடுக்குது. தடி எடுத்தவன்லாம் தண்டக்காரங்கிற கதையா போச்சு. ஏலே, இப்படி ஒன்னாட்டம் ஒவ்வொருத்தரும் செய்யற தொழில கௌரவம் பார்த்தா ஏறு பிடிக்கிறது யாரு, பானை செய்யறது யாரு, துணி துவைக்கிறது யாரு, இல்ல முடி வெட்டுறதா யாரா? அட பயப்புள்ள, என்னடா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், என்னமோ சோளக்களி தின்ன மாதிரி மூச்சிட்டு நிக்கிற. அப்பன் தொழிலையே புள்ளையும் செய்யணும்னா டாக்டர் அம்பேத்கர் யாருன்னே இந்த உலகத்துக்கு தெரிஞ்சிருக்காரு. ஏன் நம்ம பாரதி யாருன்னே தெரியாம கோவில்ல மணி அடிச்சிட்டு இருந்திருப்பாரு. பாஞ்சாலி அக்கா உன்னதான தேடிட்டு போனா, நீ பாக்கல? பார்த்த பட்டறையில வேலை அதிகம், நீ இருடின்னு நான் ஓடி வந்துட்டேன். எதுக்கெடுத்தாலும் சோம்பேறித்தானோ. அக்கா மாட்டக்கல்லுன்னு சத்தம் போட்டுட்டு இருந்தா, போய் பாரு. ஏன் பாஞ்சாலி, இன்னைக்கு அம்மாவாசை தானே? அம்மாவாசைன்னா இலையில சோறு வச்சு திம்பாங்க. இலை வேணும்னா மணியாரந்தோட்டத்துல போய் அறுக்கணும்னா இங்க இருக்கிற சூரி கத்தி வேணும். புரியுதா? அன்னைக்குதான் தேடி பார்த்தோமே, கிடைக்கலையே. அன்னைக்கு நீ நல்லா தேடி பார்க்கல, இன்னைக்கு நான் உன்னை தூக்க ஒண்ணாமா நீ தேடி பாப்பியாமா? மாட்டேன் போ. ஏன் பாஞ்சாலி? இனிமே என்ன தொடாத. அன்னைக்கெல்லாம் குழந்தையாட்டமா உன்னை நான் தொடலையா? அன்னைக்கு விவரம் பத்தல, இனிமே இந்த விளையாட்டு எல்லாம் கிட்ட வேண்டாம். ஐயோ, குழந்தையானா எல்லா மச்சானுங்களும் இப்படித்தான் விளையாடுவானுங்க, இதுக்கு போய் கோவிச்சுக்கிறிய? இதெல்லாம் கிட்ட வேண்டாம், எனக்கு கோபம் வரும்.
யோ உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்ன சொன்ன? அறிவு இருக்கான்னு கேட்டேன். ஏன்? ஒரு பொம்பளை ஒருத்தி குளிச்சிட்டு இருக்காளே, வைக்கலாம் பாக்குறியே. நான் என்ன அடுத்தவன் பொண்டாட்டியா பார்த்தேன்? எனக்கு வரப்போறத தானே பாக்குறேன். பொண்டாட்டியா இருந்தாலும் இப்படி பாக்குறது தப்பு. தப்புதான், இருந்தாலும் இதுல இருக்கிற சுகம் இருக்கே. சுண்ணாம்பு வச்சிருக்கியா? இல்லையே, நீ அட. கொண்டு வந்திருப்பேன், நான் வந்தேன். அடப்பா, இது காஞ்சு போய் கிடக்குது. ஐயோ யாரோ வராங்களே. ஐயோ பக்தி விதீஸ்வரி அம்மா மாதிரி இருக்கே. ஆ, என்ன பண்றது? யோ ஆ? நீ முங்கியா? யோ நீ முங்கு. சரி சரி இரு இரு. அட அவங்க அக்கா இவள காணவன அங்க தேடிக்கிட்டு இருக்கா. இது என்னமா தண்ணில ஆட்டம் போட்டுட்டு இருக்க? யார் இது? பாஞ்சாலியா? ஏண்டி அம்மா வந்து என்ன ஆச்சு? உங்க அக்கா உன்னை காணோம்னு ஊரெல்லாம் வலை போட்டு தேடிக்கிட்டு இருக்கா. எங்க அக்கா தந்தியில இருந்து வந்துடுச்சா? வந்து ஊரே கேளு நாடைய கேளுன்னு ஒரே ஒப்பாரி. சர்வ சட்டியில வச்சிருந்த காசையும் காணோமா, உங்க மச்சானையும் காணோமா, காவலுக்கு வச்சுட்டு போயிருந்த குமரியும் காணோம்னு குதியாட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. சீக்கிரம் போடியம்மா. போறேன். பாஞ்சாலி, ஆ? நான் சொல்ல மறந்துட்டேன். கண்ணம்மா கிட்ட நான் சந்தைக்கு போறேன்னு கொஞ்சம் சொல்றியா? ஆ சொல்றேன். எனக்கு உசுறு போய் உசுறு வந்துச்சு. என்ன பண்றது? என் தலை வெளியே தெரிஞ்சா உன் தலைக்கு ஆபத்தாச்சு. ஐயோ சரி சரி நான் போறேன். ஐயோ என் மச்சான். ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன்? யோ யோ முங்கியா? அம்மா தாயே, என்னால ஒரு நிமிஷம் கூட முடியாது. ஐயோ சரி நானே முங்குறேன். ஏய், அதுக்கு ஏண்டா கேப்மாத்தனம் பண்றியா? எங்கட சரக்கு? சாமி சத்தமா சொல்றாங்க, பொய் சொல்லுங்க. சரக்கு இன்னைக்கு சாயங்காலம் பாருங்க, திருவள்ளூர்ல போய் நான் வாங்கிட்டு வர்றேன். சரி, பாட்டில் எங்க? இத பாருங்க, எடுத்துறேன். ஏடு ஏடுறா. இருங்க, வரட்டாதீங்க. எங்க வச்சு நீ? ஏண்டா பொண்ணாண்டி, டேய், ஓ சரக்கு வாங்கிட்டு அப்படியே சினிமா பாட்டு எல்லாம் வர்றியா? சினிமா வேண்டாங்க, சினிமா ஒரே ஒரு தடவை பார்த்தேன். அன்னையோட சினிமா பாக்குறதே மறந்துட்டேன். ஏண்டா சினிமாவே பார்த்தது இல்லன்னு? ஆமாங்க, ஒரே ஒரு தடவை மட்டும் போனங்க. வண்டி போட்டுட்டு வழி விசாரிச்சு நேரா குட்டாய்க்கா போனங்க. அப்புறம் அங்க உள்ள போனங்க. அங்க முன்னால மாரக்குழியாட்டம் ஒண்ணு இருந்துச்சுங்க. அப்புறம் அதுல காசு கொடுத்தனா சீட்டு மாதிரி ஒண்ணு கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு உள்ள போனங்க. அங்க ஒரு படுதா இருந்துச்சு. அங்க ஒரு நின்னுட்டு இருந்தவா அது என்ன அர்த்தம், அது காசு கொடுத்து வாங்கின சீட்டு விசுக்கு வாங்கி பாதி கிழிச்சு போட்டாங்க. நம்ம ஊரா வச்சுன்னா வேணாங்கோயில கட்டி வச்சு அடிச்சிருக்க மாட்டேன். அப்புறம் உள்ள போனங்க. அங்க ஒரு விளக்கு வச்சிருந்தாங்க, வாழைத்தண்டாட்டம். அது எத்தனை சீம தண்ணி ஊத்துறானே என்னவோ, பட்ட பகலாட்டம் அப்படி ஒரு வெளிச்சவங்க. அப்புறம் இருந்திருந்தாப்புல இருந்தது. சித்தங்கோரத்துல பார்த்தா அந்த விளக்கு அணைஞ்சு போச்சுங்க. அப்புறம் அங்க உள்ள 4 சமகால முளத்துல வெள்ளை விளையாடுற ஒரு செவராட்டம் ஒன்று இருந்துச்சுங்க. சொல்றேன், அந்த செவத்துல வருதுங்க எழுத்து அப்படி வந்துகிட்டே இருக்குங்க. கடைசியில இந்த தியாகராஜ பாகர்னு ஒரு ஆளு குருதையில எங்கேயோ வந்தாங்க. அது எங்கேயோ வந்தா கடைசியில நேரம் எதுக்கே விட மாட்டாங்க. இது என்ன அர்த்தம்? காசு கொடுத்து போட்டு குருதை மேலோட்ட வரன்னு எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு அன்னைக்கு ஓடி வந்தாங்க. என்னமே சினிமாவே ஆகுதுன்னு வந்துட்டாங்க. அஞ்சலி 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 மழையும் காணும் தண்ணியும் காணும், என்னையா பண்றது? நாட்டான்மே, நான் என்ன சொல்றேன்னு வர லோகம் ரொம்ப கெட்டுடுத்துங்கானும். நாட்டுல நல்ல வாழலாம் குறைஞ்சுட்டே வர்றா. ஏன் கோயில் தட்டுல காசு குறையுதாக்கு? உடனே ஊர்ல இருக்கிறவன எல்லாம் அயோக்கியன்றுவிய. அஞ்சலி ஏமாந்தியா?